நேரமே. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். சுகமும் துக்கமும் வெளி உலகில் இருப்பதாக எண்ணுகிறாய். அது உன் முன் மனதில் தான் இருக்கின்றது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியை தான் போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம் தங்கமே. கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மை பெறும். சுயநலத்துடன் வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவதே பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை பின்பற்றி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியும் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு.